வெரி குட். இது மாட்டி பாரு. இது வெரி குட் மாட்டி. இது வெரி குட் தப்பு. இது போகணும் தப்பு. வெரி குட். அவுத்து கிஷரா பைய எத்தனடா என்னடா அது ஐயோ பைய எத்தனடா மீன் தூண்டி முள்ளே ஓடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது நேரத்தில் நாக்கு பூச்சி நிறைய இருக்குது. மீன் பிடிக்கலான்னு பார்த்தா முள் ஓடிச்சிக்கிச்சு. என்ன பண்ணுறது? எவ்வளோ மீன் பிடிச்சின்னு வந்தேன்னு பார்க்கலாம். கொட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ மீன் தான் மாட்டிச்சு. இன்னும் பிடிச்சிருக்கலாம். எங்கே அதுக்குள்ளே தூண்டி முள் ஓடிச்சிக்கின்னு எதுவுமே பண்ண முடியல. இதான் போனோன்னே ஃபஸ்ட்டு மாட்டேந்து செத்தே போயிடுச்சு. சரிங்க, அப்புறம் அப்படியே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக மீன் கழுவி முடிச்சிட்டோம். அப்புறம் குழம்பு வைக்கும் போது பார்க்கலாம். குழம்புக்கான வெங்காயம் தக்காளி அரிஞ்சின்னு இருக்கிறோம். அடுப்பு இப்போ தான் பற்ற வச்சுக்கிறோம். அது எரிஞ்சு ஒரு வழியா இப்போ தான் அடுப்பு பற்றி தீ பூச்சிருக்குது. அது இப்போ தான் அடுப்பு கடாயாக வச்சுக்கிறோம். எடுத்து குழம்புக்குன்னா நான் எடுத்து வச்சுக்கிறேன். கேட்டேன் போடுறப்ப பார்க்கட்டும். நீ அப்போ போடுறப்ப எண்ணெய் ஊற்றிட்டோம் தேவையான அளவு. கடுகு போட போகிறோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு நேற்றுக்கு எவ்வளோ வேகமாக ஏறிது பாரு. அடுப்பில் செஞ்சால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சட்டியில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட சட்டி இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போடுறோம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கட்டும். பார்க்கலாம். தக்காளி வதங்கிருச்சு நல்லா. இப்போ மிளகாத்தூள் போடலாம். 1 2 3 எவ்வளோ போட்டா காரத்துக்கு. அவங்க வீட்டில் இருக்கிற காரம் மட்டும் நல்லா தோன்றா. புளி ஊற்றி செய்யறதுனால காரம் இருக்காது. ஏன் நீ வைக்கிறேன்? நீ ஆந்திராக்காரனோட சேர்ந்து மொத்தம் காரமாக போட்டு வைக்கிற எல்லா குழம்பும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சினுக்கிறோம். எந்த மசாலாவும் கிடையாது. வெறும் மிளகாத்தூள் வண்டி தான் இதில். வெறும் புளி, தக்காளி, வெங்காயம், அது மட்டும்தான்.
ஏன்னா மசாலா போட்டால் எங்களுக்கு சரி. மசாலா போட்டால் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. கடையில் அந்த ஆச்சி மோளம் மீன் குழம்பு மசாலா வாங்கி போட்டால் எங்களுக்கு செட் ஆக மாட்டேது. அதனால எந்த மசாலாவும் போடாது. அந்த காலத்து குழம்பு மாதிரி வச்சுன்னு இருக்கும், எந்த மசாலா போடாமல். அந்த காலத்தில் அரிசி வச்சு செய்வாங்க. அந்த காலம் கூட கிடையாது. எந்த காலம் நாற்று அரிசி வச்சு செய்வாங்க. இந்த வெங்காயம்லாம் அந்த காலத்தில் அரிசி வச்சு செய்வாங்க. வெங்காயம்லாம் நம்மளுக்கு காலம் கிடையாது. வேறு எந்த காலம்? மிக்சியே இல்லாத காலத்தில் செஞ்சோம். அம்மியில் தான் அரைப்பாங்க. அப்போல்லாம் எங்கள் வெங்காயமும் அம்மியிலே தான் அரிசி மீன் குழம்பு வைப்பாங்க. செம்மையாக இருக்கும். உங்கள் ஆயா ஒரு நாள் கூட குழம்பு செஞ்சே நான் பார்த்ததில்ல. பார்த்துருக்க மாட்டேன். நம்ம போய் இருந்தால் தானே வச்சு தருவாங்க. போன உடனே ஓடியான்ட்டு எப்படி வைப்பாங்க? போகிறதே இல்லை. என்ன பண்ணுறது, நான் அந்த மாதிரி கலெக்டர் வேலை செய்கிறேன். அதில் எங்கள் ஆயா வேறு குழம்பு வச்சுட்டே இல்லை. அவ்வளோதான். அப்படியே இந்த புளி தண்ணி கொதிச்சோடனே மீன் போட்டால் குழம்பு ஓவர். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால கருவேப்பிலை போடல. எதுவுமே போடலாம். நம்ம அது மீன் வந்து குழம்பு வரும் வெறும் வித்தவுட்டாக இருக்குது, கருவேப்பிலை இல்லாததுனால. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஊற்று ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியது. கருவேப்பிலை போட்டுருந்தா நல்லா இருக்கும். இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். உப்பு அள்ளி போடுறோம் எவ்வளோனாலும். யார் அது? என்னது அது? தெரியலையா? தெரியாது. அப்படி போதும். எவ்வளோண்டா? பத்தாதான். அள்ளி போட்டு நேக்கிறா உப்பு வேறு. அதுவே பத்தாது. கடாய் மீன் குழம்பு. கடாய் மீன் குழம்பு. இங்கே பாருங்க, பூனை பாருங்க. பூனை செய்யறதுக்கோசரம் வச்சிருக்கிறோம். பூனை கண்ணில் லைட் எரியும். அடுப்பில் மட்டும் செய்யறதுக்கு. ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் ஒஞ்சி போன அடுப்பு வச்சுன்னுக்குறோம். அது அடுப்பு ஒட்ட வச்சு அடுப்பு இது ஒட்டி வச்சு யூஸ் பண்ணலாமா என்ன எதுன்னு சொல்லுங்கள். அடுப்பை நாங்கள் ரொம்ப நாளாக அப்படி தான் யூஸ் பண்ணுக்கிறோம். அடுப்பு இங்கே ஒஞ்சி போச்சு, கிராக் விட்டுக்குது. ரொம்ப நாளாக இல்லை, இங்கே கிராக் விட்டுக்குது. அப்படியே இது ஒட்டி வச்சுக்கிறோம் மேலே. அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். மீன் போடும்போது பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா டிக்காக கொதிச்சிச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ மீன் போடலாம். மாமா வந்து மாவு அரைச்சின்னு வரத்துக்கு போய்க்கிறாங்க. ஆள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, நானே எடுக்கிறேன். நல்லா டிக்காக கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கொதிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்றப்ப. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக மீன் ரெடி குழம்பு பக்கவாக இருக்குதா. அப்படியே சாப்பிட்றோம். என் பையன் மீனுனா உயிர். மீன் ஓனன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறான். சுபிக்கு விட்டு எப்படிக்குது? சரி, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜெசிகா உனக்கு நீ சாப்பிட்லையா? கத்துறா பாருங்க. சிரிக்கிறா. ஜெசிகாவுக்கு ஒரு வாய். இப்போ எனக்கு குழம்பு அற்புதமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.